ஹை டே சுகர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு. சாரிடா லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. எல்லா வீடியோலையும் அதான் சொல்கிறேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு. 2 டேஸாக படாத பாடு படுத்தி எடுத்துருச்சு. இன்றைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஆரம் வந்து உங்கள் கூட இப்போ சில பல விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்க மேலே வந்து ஹோராய் படுத்திருப்பாருடா, அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மாமா வீடுன்னு சொல்கிறேன்ல, ஏய் கம்முன்னு இருடி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காரு. அப்போ கரெக்டாக டோர் நாட் ஆகுது. ஆரம்தான், யார் இது இந்த நேரத்தில் சிவ பூஜையில் கரடி மாதிரி அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. நீங்களா அப்பாட விட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை நல்லா எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாரு ஆரம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே தான் இருக்கார். டேய் அண்ணா நீ முந்திட்டில்ல அப்படின்றாரு. அப்போ ஆரமா அது வந்துடா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே தலையை வந்து சொரிஞ்சிட்ருக்காருடா. அப்போது ஜேகே தான் முறைச்சிட்டே இருக்காரு. ஆரம் வந்து ஒரு டவல் மட்டும்தான்டா வேர் பண்ணியிருப்பார். ஒரு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹக்கீஸ் இருக்குது, நீங்கள் கொடுத்த ஹக்கீஸ்லாம். அதான் ஜேகே பார்த்துட்டு பார்த்துக்குறேன், உங்களெல்லாம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டு முழிச்சிட்டு படுத்திருக்கீங்க. ஜேகேன்ற அவங்க வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே தான், ஏய் வாடி அப்படிங்கிறாரு. நீங்களா ஜேகே ப்ளீஸ் ஜேகே நான் இப்போ தான் வந்து படுத்தேன், செம்ம டயர்டாக இருக்குது ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே தான், செம்ம டயர்டாக இருக்கா மேடம்க்கு? தெரியும் தெரியும், நீ போட்டு சத்தத்துலேயே நல்லா கேட்டுது அப்படின்றாரு. நீங்களா ஐயோ லாஸ்ட் மினிட்ல நான் தான் சத்தம் போட்டேன், அப்போவே ஆரம் சொன்னார் கேட்டிருக்கணும், கேட்டியா வாய்னா அப்படின்ட்டு அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கீங்கடா. அப்போ ஜேகே தான் அவங்க கையை பிடிச்சி எந்திரின்னு சொன்னேன் அப்படின்றாரு. நீங்களா ஜேகே ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் அந்த மேலே பெட்ஷீட் போட்டிருக்கீங்களடா, அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே சுற்றிட்டு வர்றீங்க வெளியில். ஜேகே தான், வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போ ஆரம் உங்களை பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே சொல்கிறாரு. நீங்களாம் அம்மா ப்ளீஸ் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் அவங்க கையை பிடிச்சி ஃபீடாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஆரம் தான், டேய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும்டா. எனக்கும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலை பாருங்க ஹயாங், அதான் உங்கள் ஒர்க் முடிஞ்சதில்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்களாம் அப்படியே பாவமாக போகிறீங்க. ஆரம்பிக்க மனசே இல்லை. ஐயோ நான் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேனோ, நான் கொஞ்சம் கம்மியாக இருந்தேன் தான் அந்தளவுக்கு சவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாருடா. உங்களை வந்து ஜேகே அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு போய் படுப்போம் அப்படிங்கிறாரு. நீங்களா இப்படியே வா, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாது வரனே அப்படின்றீங்க. சரி ஓகே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே நடக்க முடியாமல் நடந்துட்டு போகிறீங்க. பெட்ஷீட் ஃபுல்லாக சுற்றிருக்கீங்க. ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு என்னாச்சு அப்படிங்கிறாரு. நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே தான் அவங்கள வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே போடுறாரு. நீங்களா ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு வாஷ் டப்பில் வந்து படுக்க வைக்கிறாருடா. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே அப்படியே வார்ம் வாட்டர்லாம் திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே அதில் வாட்டரில் ஊற்றி விட்டுட்டு பக்கத்தில் வந்து அந்த ஒரு சோப் மாதிரி வச்சுட்டு போகிறாருடா. நீங்களா ஜேகே அப்படிங்கிறீங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூப்பிடு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கீங்களா. ஒரு 1/2 hour பக்கம் ஆகுது. நீங்களும் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே தான் உள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு பாத் டவல் எடுத்து அப்படியே ரோல் பண்ணிக்கிறாருடா. உங்களை சுற்றி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குது மேடம்க்கு அப்படிங்கிறாரு. இப்போவும் வலிக்குது காணலாம் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, நான் வேணால் பிடிச்சி விடவா அப்படிங்கிறாரு. வேணாம் இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நகர்ந்து படுக்கிறீங்கடா. இப்போ ஜேகே தான் சிரிச்சிட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தட்டி கொடுத்து படுக்க வைக்கிறாரு. பெட்ஷீட்லாம் போற்றி அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 6 hour பக்கம் போயிருக்கோம். நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. உங்களை வந்து எழுப்புறாரு ஜேகே. ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்களா ஜேகே கொஞ்ச நேரம் ஜேகே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றீங்க. ஏய் சாப்பிட்டு தூங்குடி, மணியை பார்த்தியா, மணி பாரு 12 ஆகுது அப்படின்றாரு. நீங்களா இது 12 ஒரு ரூம்லேயே தூங்கிட்டேண்ணா, ஜேக்கப் கோச்சுக்க போகிறாரு அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சுக்காடுறீங்க.
இப்போ ஜேகே தான் ஜேகே போனாலும் ஒன்றும் கோச்சிக்கல. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சு உங்கள் பக்கத்தில் அப்படியே நவுத்தி வைக்கிறாரு. நீங்களா நான் இன்றைக்கி அவர் கூட தானே இருக்கணும், நான் கூட வந்துட்டேனே அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்கடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றீங்க. இந்த பக்கம் ஜேகே அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து ஜேகே மண்டையிலே அடிக்கிறீங்க. ஜேகே தான் ஐயோ அம்மா யார்ரா அது அப்படின்ட்டு அப்படியே திரும்புறாரு. நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க கையில் ஃப்ளவர் வாஷ், உடஞ்சி போன ஃப்ளவர் வாஷோட. ஜேகே பார்த்துட்டு ஏய் என்ன அப்படின்றாரு. நீங்களா என்னடா பண்ணி வச்சிங்க என்ன என்ன பண்ணி வச்சிங்க? ஐயோ என் பாடியெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது, நீ என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ ஜேகேவா ஐயோயோ என் கூட இருக்கும்போது தான் இப்படி ஆகணும், நான் தான் மாட்டினேனா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. நீங்களா என்னடா பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், என்ன பண்ண, இங்கே பாரு என் பாடியெல்லாம் எப்படி இருக்கு, யாரா இங்கே கடிச்சா, இங்கே பாடுறா கழுத்தை பாடுறா எப்படி இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் தான் வந்து இவகிட்ட மாட்டணுமா, என்கிட்ட வரும்போது தான் இவ அப்படி மாறணுமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. யாரா எனக்கு இப்படி பண்ணது, எங்கடா பாக்கி 6 பேரும், நீ மட்டும் எதுக்குடா அந்த ரூம்குள்ளே இருக்க அப்படின்றீங்க. ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர், இது என்னோட ரூம், நான் இங்கே இல்லாமல் வேற எங்கடி போவேன் அப்படிங்கிறாரு. வா அப்போ மற்றவங்ககிட்ட போயிட்டு நியாயத்தை கேட்கலாம், வா நீ என்னை கடிச்சிருக்க, இங்கே பாரு நீ கழுத்தெல்லாம் பாரு எவ்வளோ ஹிக்கி மார்க்ஸ் பாரு, என் பாடி ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது, என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு ஜேகே ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்கடா. இந்த காரிடோர் ரூமில் எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜிமின் ஜின்னும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு அடாடா ஒயின் மாறிட்டாளா, அச்சோ ஜேகே ரொம்ப பாவம், 12 மணிக்கா மாறணும், சரி ஓகே வாங்க போவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து ஜின்னை கூட்டிகிட்டு வராருடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பும் சத்தம் கேட்டு வெளியில் வந்திருப்பாரு, டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் தான் ஆரம்பிக்கிட்ட போயிட்டு என்ன பார்க்குற, வா அங்கே வா ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகே காரை விடவே இல்லை. நீங்கள் எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க, என்னடி இப்போ என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்களா இங்கே பாரு இவன் என்னை பிடிச்சி கடிச்சிருக்கான், இங்கே பாரு ஹிக்கி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லாம் ட்ரெஸ் எல்லாம் தள்ளி காமிக்கிறீங்க. இப்போ ஜின்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஏய் அது அவன் பண்ணலடி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றாங்க. நீங்களா டேய் ஆனால் இவன் தானே இருந்தான் அந்த ரூம்குள்ளே, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் நேற்று நடந்தது வாயினா அப்படிங்கிறாங்க. நீங்களா அட பாவிகளா என்னடா பண்ணீங்க, கேங்காக சேர்ந்து என்ன ரேப் பண்ணிட்டீங்களா, இருங்க நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. இப்போ வீதா என்னடி பண்ணுறேன், நாங்களும் உன் புருஷங்கடி இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்களா அதெல்லாம் கொடுக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணால் இதை 6 வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நான் அவங்க மேலாம் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலும் பண்ணிடுறீங்க. அந்த சைடு ஃபோன் எடுக்கிறாங்கடா, எடுத்துகிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. நீங்களா சார் இங்கே ஒருத்தர் என்ன ரேப் பண்ணிட்டா சார், ஒருத்தர் இல்லை சார் 2 பேர் என்ன ரேப் பண்ணிட்டாங்க சார் அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அந்த போதும் தான் என்னது 2 பேர் ரேப் பண்ணிட்டாங்களா, எங்கேம்மா எந்த ஏரியா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்களா சார் என் பேர் ஒயனா சார், நான் தோ இந்த மேன்ஷன்லேருந்து தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களா இது மேன்ஷனா, அந்த மேன்ஷனா, அது பிடிஎஸ் மேன்ஷனாச்சு, ஆமாம் சார் அவங்க தான் சார், அவங்களே தான் சார், அந்த பிடிஎஸ் பசங்களே தான் சார் என்னை ரேப் பண்ணிட்டாங்க சார், என்னை கொல்ல பார்க்குறாங்க சார், வந்து காப்பாற்றுங்க சார் என்ன அப்படிங்கிறீங்க. அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா என்னம்மா சொல்கிறேன், திடீர்னு அங்கேருந்து இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையே, கொலை பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, கை காலை முறிச்சிட்டாங்கன்னு தான் வந்திருக்குது, இது வரைக்கும் ரேப் பண்ணதா எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆனது இல்லையே, இதோ வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் வீதா அவங்கள வந்து பிடிச்சிட்டு ஐயோ மானத்தை வாங்கிட்டாடா போச்சு, ஐயோ எவன் வரப்போனான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம் தான் வேறு யாரும் இல்லை நம்மால் தான், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாரு. ஆரம் வந்து சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாருடா. வீதா அவங்க கையில் இருக்க ஃபோனை வாங்கிட்டு உன்னெல்லாம் என்னடி பண்ணுறது, நாங்களாம் உன்னோட புருஷங்கடி, எப்படி கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மின் தான் ஜேகேவை பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் அன்கான்ஷியஸ் போகிற மாதிரி இருக்குது.
ஜேகே ஜேகே என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஜேகே பக்கத்தில் போகிறாரு. ஜேகே பேக் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் வாஷ் வச்சு அடிச்சிருப்பீங்களா, அந்த இதில் வந்து பிளட்டு லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. அது ஜிமின் பார்த்துட்டு, ஐயோ என்னடா இப்படி அடித்து வச்சுருக்கா, நீ கேர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லையா அப்படிங்கிறாரு. டேய் அவள் எந்திரிச்சு ஹேண்ட் வாஷ் தானே பண்ண போனா, இப்படி அடிப்பான்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு சேரில் உட்கார்றாரு. டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்கடா கால் பண்ணி, நம்ம சுகா தான் பண்ணியிருப்பாரு. பண்ணிவிட்டு ஜேகே வந்து அந்த ஹெட்டெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் அப்படியே திமிர உட்காந்துட்ருக்கீங்க, இருங்கடா இருங்க, போலீஸ் வந்துடும், யார் யாரெல்லாம் என்ன ரேப் பண்ணீங்களோ எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன் பாரு, எல்லாரையும் கோர்ட்டில் நிறுத்துறேன் பாரு அப்படின்றீங்க. அப்போது சுகாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏய் பயமுறி, என்ன விட்டால் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிற, மருந்து எடுத்துக்க முடியாதா அதனால அப்படிங்கிறாரு. நான் எடுத்துக்க மாட்டேன், இதுக்கு மேலே எவன் மருந்து கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவே தள்ளி விட்டு போகிறீங்க. சுகா தான், ஏய் என்ன தைரியம் இருந்தால் நீ என்னையே தள்ளி விட்டு போவ அப்படிங்கிறாரு. நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன, நான் அப்படி தான் தள்ளி விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெய்ஹோப் உங்கள் முன்னாடி வந்துட்டு, ஏய் நில்லு, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இது சரியில்லை, ரொம்ப பிரச்சனை கிளப்பாத, கம்முன்னு இரு அப்படிங்கிறாரு. நீங்களா, நான் அப்படி தான் கிளப்புவேன், இன்னும் அந்த போலீஸை காணும், எங்கே தான் போய் தொலைஞ்சணும், அவனுக்கும் லஞ்சத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படின்றீங்க. அப்போ கரெக்டாக போயிட்டு வாசலில் வந்து போலீஸ் ஜீப் நிற்கிற சவுண்டு கேட்குதுடா. அப்போது நீங்கள் தான் வாசல் கூடி போயிட்டு, சார் சார் வாங்க வாங்க என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்றீங்க. என்னம்மா என்னாச்சு, அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வந்ததில்ல, என்ன புதுசாக பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து அவங்களோட ஒய்ஃப் சார். என்னம்மா சொல்கிற, ஒய்ஃபா, நீ வந்து அவங்க மேலே ரேப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவங்க 2 பேர் 2 பேர் தான் சார் எனக்கு ரேப் பண்ணியிருக்காங்க சார், இந்த பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கெல்லாம் காமிக்கிறீங்க. அவர் பார்த்து சிரிச்சிட்டு, ஏம்மா என்னம்மா சொல்கிற, நான் யாருன்னு தெரியுமாம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் யாராக இருந்தால் என்ன, நீங்கள் போலீஸ் தானே, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் இருக்க முடியாதுமா, நீ அவங்களோட ஒய்ஃபு, அது மட்டும் இல்லை அவங்க பெரிய மாஃபியா, நான் கம்ப்ளைண்ட் போட்டாலும் ஐயோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் கூட நிற்காதுமா, சொன்னால் புரிஞ்சிக்கம்மா, அவங்கெல்லாம் வேறு மாதிரி அப்படின்றாரு. நீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் கேஸ் எடுத்து நடத்துகிறீங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க அப்படின்றீங்க. ஏம்மா அதெல்லாம் நடக்காதுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படிங்கிறாரு. என்ன சார் அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த போலீஸ் தான், டேய் என்னடா நடக்குதுங்க, உங்கள் கல்யாணத்துக்கு வரலைங்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டு வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன அப்படின்றாரு போலீஸ். நீங்களா அப்படியே போலீஸையும் பார்க்குறீங்க, பாய்ஸையும் பார்க்குறீங்க, அவங்களாம் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்திருப்பாருடா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களா, ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போது ஜேகே தான், வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. நீங்களா, இது ஃப்ரெண்டா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த போலீஸும், ஆமாம் நான் ஜேகேயோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. நீங்களா, ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன ரேப் பண்ணிட்டாங்க, இதோ இவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு ஜெமினையும் ஜென்னையும் காமிக்கிறீங்க. ஓ அவங்க ரேப் பண்ணிட்டாங்க, ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு, போலீஸ் கூப்பிட்டா இவ, ஆனால் வந்து பார்த்தா நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான், என் மண்டையை உடச்சிட்டாடா, ஃப்ளவர் வச்சு அடிச்சிட்டாடா அப்படிங்கிறாரு. எது என் மச்சான் மண்டையை உடச்சிட்டாளா, டேய் என்ன நீ அவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு அளவு தான், ஏம்மா ஃப்ளவர் வாஷை தூக்கி அடிப்ப, இங்கே பாரு மண்டை உடஞ்சி ரத்தம்லாம் செஞ்சுருக்க ஷர்ட்டெல்லாம், இப்படி தான் பண்ணுவியா நீ, டேய் என்ன பொண்ணடா கட்டியிருக்கீங்க, சரியான ராங்கியாக இருப்பா போல் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ஆரம்பம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் அடிக்கடி அப்படி தான் ஆகிடுவா, மற்றபடி நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறாரு. நீங்களா, என்ன என்ன எனக்கு ஐஸ் சேர்க்குறீங்களா, நல்ல பொண்ணுன்னு சொல்லி எனக்கு ஐஸ் சேர்க்குறீங்களா, எல்லாம் பண்ணுறதும் பண்ணிவிட்டு அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கொலை பண்ண பார்க்குறீங்க தானே அப்படின்றீங்க. ஏய் அடங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்து அவங்களை எழுத்துட்டு போய் அப்படியே ஷோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே துள்ளுறீங்க எந்திரிக்கிறதுக்கு. அப்போ அவங்க ஜேகேயோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாட்டி லூஸாக இருப்பான்னு நினச்சேன் தான், பட் இவ்வளோ லூஸாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா, எப்பட்றா அப்படிங்கிறாரு. அதுவா சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படி தலையெல்லாம் கட்டு போட்டு டாக்டரும் போயிருப்பார். அவரும் போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட ஃபஸ்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாருடா. சொன்னதுக்கப்புறம், ஓ அதுதான் கதையா, சரி ஓகே, எனக்கு ஃபோன் பண்ணனால தப்பிச்சா, வேறு யாருக்காவது லைன் கனெக்ட் ஆகிருந்தது அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சிங்கடா. இருக்கவே இருக்கான் அந்த போலீஸ்காரன், அவன் எப்படா நீங்களாம் மாட்டுவீங்கன்னு பார்த்துட்ருக்கான், சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஜேகே தான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாருடா. இந்த பக்கம் வீதம் அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஏண்டி உன்னோட வாயை அடக்க முடியாதடி, எப்போ பார்த்தாலும் நான் எப்படி தான் வருவேன், இன்றைக்கி தான் வரணுமா நீ, இன்றைக்கி நீ ஜேகே கூட இருந்துட்டு அடுத்தது ஏன் ரூம் தான் வரணும், அதுக்குள்ளே நீ வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. நீங்களா என்னடா ஷிஃப்ட்டு போட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்களாடா அப்படின்றீங்க. பின்ன எங்கள் பொண்டாட்டி தானே, நாங்கள் வேலை பார்க்காம வேற யார் வேலை பார்ப்பா அப்படிங்கிறாரு. நீங்களா அடிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை அப்படியே தட்டி விடுறீங்கடா. அப்போ ஜெய்ஹோப் தான், என்ன என் தம்பி கையை எதுக்கிட்டு தட்டி விட்ட இப்போ அப்படிங்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் மாமனார் மாமியார் வராங்க, நம்ம பாய்ஸோட அப்பா அம்மா தான். உங்களை பார்த்துட்டு, வாங்கடா வாங்க, என்னெல்லாம் ஏமாற்றி இவங்க 7 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான் இவ படாத படுறேன், என் கால்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா, எனக்கு இன்னும் இங்கே வலிக்குது, இன்னும் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் மாமா தான், ஐயோ என்ன பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாருடா. உட்காந்துட்டு பாய்ஸை பார்க்குறாங்க. பாய்ஸ்க்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, ஐயோ இவ கம்முனே இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கடா. அவங்க அத்தை வந்துட்டு, சரி வேணா நான் அதுக்கெலாம் மருந்து கொடுக்குறேன், வா போகலாம் அப்படிங்கிறாங்க. நான் வர மாட்டேன், எனக்கு 2 நியாயம் கிடைச்சே ஆகணும், எப்படி இவங்கெல்லாம் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என் மேலே கை வைக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜிமின் தான் கையில் ஒரு பாக்ஸோடு வராரு. நீங்கள் பார்த்துட்டு, டேய் வேணாம் வராத அப்படின்றீங்க. அப்போ கரெக்டாக அவங்க அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் கலர் ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்களும் பாய்ஸும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்கடா. அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் இறங்குறாங்க. இறங்கிட்டு அப்படியே கன்னோட தாண்டா வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ஆர்எம்ஜேகேவிலாம் பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்கடா. பட் கன்ஸ் எல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் அலர்ட்டாக நிற்கிறாங்க. உங்களை வந்து ஜிமின்கிட்ட இருந்துட்டு கூட்டிகிட்டு போய் அவளை அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஜிம்மினும் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா கையை விட, நான் போக மாட்டேன் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்றீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உங்களை தள்ளி விடுறாரு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு அந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் மட்டும் லாக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாருடா. நீங்கள் போய் தட்டி எனக்கு பயமாக இருக்குது, என்னை விடுங்க, வெளியில் விடுங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், என்னை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இந்த டோரை போட்டு அந்த தட்டுறீங்கடா. லைட்டும் இல்லை, ரொம்ப டார்க்கிஷாக இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே நீஸ் எல்லாம் கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்கடா. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் கன் சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் தான் அந்த இருட்டு தான் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, கன் சவுண்ட் கூட அவ்வளோ பயமாக இல்லை. அவ்வளோ பயத்தோடய அந்த டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க. யாராவது இருந்தீங்கன்னா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்றீங்க. இந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வராங்கடா. இறங்கி வந்துட்டு அப்படியே நம்ம பாய்ஸ் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு, என்ன நான் செத்துட்டேன்னு நினச்சிங்களா அப்படிங்கிறாரு. அப்போ தான், டேய் போயிடு, உன் மேலே நாங்களாம் கொலகானில் இருக்கோம், யார் கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த, என்ன தைரியம் இருக்கணும் எங்கள் வீட்டுக்குள்ள நுழையிருக்கு, ஒழுங்கு ஒரு இதை போயிடுறா அப்படிங்கிறாங்க. உங்கள் முன்னாடியே வந்து இவ்வளோ கெத்தாக நிற்கிறேன், எவனுக்கும் என்னை பார்த்த பயம் இல்லையா, ஏண்டா அவங்க இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் தானடா இப்படி வந்து நின்றுருக்கேன், எவனுக்கும் கோவமே வராதடா அப்படிங்கிறாங்க. அப்போ தான், வேணாம், எல்லாம் கொலைகானில் இருக்கானுங்க, ஏதாவது பண்ணி விட்ற போகிறானுங்க, தயவு செஞ்சு போயிடு அப்படிங்கிறாரு. அப்படியா, எனக்கு ஆப்ஷன் தரேங்க, இல்லைன்னா நீங்கள் வச்சே போட்டுருவீங்களா அப்படின்றாங்க. போட்டுருவோம்மா, டேய் வேணாம், உரு தெரியாமல் சதைச்சிருவோம், போயிரு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, நான் எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு இழுக்கிறாரு. அப்போ ஜெய்ஹோப் தான் கன் எடுத்து அப்படியே அவன் நெத்தி போட்டுலேயே வைக்கிறாரு. பாஸ் என்ன, நான் சும்மா வந்திருப்பேன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெய்ஹோப்க்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்ல வர அப்படிங்கிறாரு. நான் என் உயிரை பணியை வச்சு வர்றதுன்னா நடக்காத காரியம், அதனால தான் உங்கள் வீட்டை சுற்றி பாம்பு வச்சுட்டேன். நான் இப்போது பேசி முடிச்சு நான் சொல்லியிருக்க டைமோடு நான் வெளியில் போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பு வெடிச்சிரும் பாஸ் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்ஹோப் வந்து கன்னை கீழே இறக்குறாருடா. அப்போ தான், பார்த்துக்கலாம், நீ கம்மன்னரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்து அப்படியே பின்னாடி தள்ளி நிற்க வச்சு, என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அந்த பொண்ணு எங்கே அப்படிங்கிறாரு.
அப்போ எதுக்கு உனக்கு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் தான், இன்னும் இல்லை, அன்னைக்கு அந்த குகையில் பார்த்தேன் மேம், ரொம்ப அழகாக இருந்தாங்களா, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, 8வது ஆளாக நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீக் கோவம் வந்து நம்ம ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. பஞ்ச் வச்சுட்டு, என்ன என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல அவன் மேலே கை வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பர்சன் தான், இல்லை பாஸ், அதான் உங்கள் ஒய்ஃபை நான் முக்கால்வாசி பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் பார்க்கணும், அதான் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸையும் பார்த்துட்டு ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு திரும்புகிறாரு. கரெக்டாக ஒரு கால்லே வந்து எட்டி ஒரு உதைக்கிறாரு ஜெய்ஹோப். உதச்சோன்னா அவர் வந்து அப்படியே மண்டி போட்டுடுறாருடா, முட்டி போட்ட மாதிரி உட்காந்துடுறாரு. அப்போது அந்த பர்சன் தான், இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான், நான் சொன்ன டைமுக்குள்ளே நான் வெளியில் நல்லபடியாக போகலன்னா அந்த பாம் ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிடும் அப்படிங்கிறாரு. பாம் தானே, வெடிச்சா வெடிக்கிட்டோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹப் வந்து அடிக்க வராரு. அப்போ ஜிந்தா வந்து பிடிச்சி இரு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜெய்ஹோப்பை பிடிச்சிக்கிறாருடா. பிடிச்சி பார்க்குறாரு. அந்த பர்சன் தான், பரவாயில்லையே, உங்கள் ஹயாங்ஸுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிந்தா, டேய் வேணாம், வாய்க்கு எல்லாம் உடச்சி விட்ருவேன், ஒழுங்கு மரியாதையாக என்ன விஷயம் அதை மட்டும் பேசு அப்படிங்கிறாரு. அதான்ப்பா சொன்னேன்ல, உங்கள் ஒய்ஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு 1 நைட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் 7 பேர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கள, எனக்கு ஒரு நைட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மற்ற பாய்ஸ் எல்லாருமே அடிக்க வர்றாங்க. ஜின்னும் ஜெய்ஹோப் சுகான்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்க வர்றாங்க. ஆரம் தான், ஏய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஒரு சவுண்ட் போடுறாரு. இங்கே பாரு, இப்போ நீ இந்த இடத்த விட்டு போகல, அவனை அவ்வளோதான், இருந்த இடத்துல அப்படியே கொளுத்திடுவானுங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க, தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பர்சன் தான், சரி ஓகே 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 கூல் டவுன், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து காமிக்கிறாருடா. இந்த மேப் பார்த்தோன்னா பாய்ஸ் தான், இந்த மேப் எதுக்கு இப்போ கொண்டு வந்த அப்படிங்கிறாங்க. வீமின் குக்கு. அதுக்கு ஜெய்ஹோப் இருந்துட்டு, ஆமாம் இதுதான் தடம் தெரியாமல் அழிச்சிட்டோமே, இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, புல்லு கூட முளைச்சிருக்காது இன்னும், வேணா போய் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. அப்போது சுகா தான், ஆமாம் அந்த இடத்துல புல்லு முளைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை, நாங்கள் போட்ட பாம் அந்த மாதிரி அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, பாம் போட்டு என் குடும்பத்தையே கொண்டீங்கள்ல, அதான் அதுக்கு தான் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்கள் ஒய்ஃபை உங்ககிட்ட இருந்து பிரித்து, உங்கள் அப்பா அம்மாவை கொன்று, உங்கள் 7 பேரோட சாம்ராஜ்யத்தையே அழித்து நடு ரோட்டில் நான் நிற்க வைக்கலை அப்படிங்கிறாரு. கை நீட்டி பேசவும் நம்ம சுகா தான் வந்து கையை பிடிச்சேன், இங்கே பாரு அவனை, இந்த டைலாக்லாம் பேச நல்லா தான் இருக்குது, இப்போ நீ வெளியே கிளம்புறியா அப்படிங்கிறாரு. அந்த பர்சன் தான், ஏய் கையை விடுறா, கையை விட்டு தொலைடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுகா பிடிச்சி தள்ளுறாரு. யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஷூக்காலை வச்சு அப்படியே உதைக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் தான் உதைச்சோன்னா 2 ஸ்டெப் பின்னாடி அப்படியே தள்ளி போய் சரிச்சு விழுவாங்கடா, அந்த மாதிரி வந்து விழுகிறான். அது வந்து பார்த்துட்டு, ஏண்டா ஒரு அடிக்கே இவ்வளோ தூரம் தள்ளி வந்து விழுகிற, நாங்கள்லாம் சேர்ந்து அடித்தா நீலாம் உயிரோடு இருப்ப அப்படிங்கிறாரு. நாங்கள்லாம் சுட்டு கூட நான் உயிரோடு தானடா இருக்கேன், இன்னும் நான் பிழைக்கிறது என்ன சாகிறது என்ன, எனக்கு இருந்த எல்லாமே போச்சு, ஆனால் உங்களோடது நான் அழிக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன்டா. அப்போது ஜின் தான், என்ன நீ பேச வந்த டைம் முடிஞ்சிடுச்சா, இன்னும் இல்லையா அப்படிங்கிறாரு. இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கிறாரு, ஒரு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான், வேறு என்ன சொல்லணும் அப்படிங்கிறாரு. வேறு என்ன, ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டேன்னா பார்த்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. பாய்ஸ்க்கெலாம் அவ்வளோ கோவம் வருதுடா, எல்லோரும் கையை முறுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா வீட்டை சுற்றி வந்து பாம்பு வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளார அப்பா அம்மா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது பாய்ஸ்க்கு. அதனால் எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் காம்டவுன் ஆகுறாங்கடா. காம்டவுன் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடு, இதுக்கு மேலே நீங்கள் நின்னேன்னா நாங்கள் மனுஷியாகவே இருக்க மாட்டோம், அவ்வளோதான் மிருகம் ஆகிடுவோம், எங்கள் 7 பேரோட மிருக குணத்தை நீ பாத்திராத, தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் தான், ஓ அப்படியா, ஓகே, நான் இவ்வளோ பேசி நீங்கள் அமைதியாக இருக்கும்போதே தெரியுது, அந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுது, நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை சாகாமல் காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே எல்லாம் பொறுமையாக நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆமாண்டா, ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பர்சன் தான், ஏண்டா அப்போ ஷாமா அப்படிங்கிறாங்க.
ஷியாமாலாம் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. அவள் வந்து ஒரு பார்ட்னரோட பொண்ணு, அவ்வளோதான். சரியா? மற்றபடி அவளுக்கும் எங்களுக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ஆப்போசிட் பர்சன் தான்டா. ஓ அப்படியா, அப்போ நான் ஷியாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிந்தான், ஏய் நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எங்ககிட்ட வராத அப்படின்ட்டு ஜின் வந்து சொல்லிடுறாருடா. அப்போது நம்ம ஹோபி தான் அவனை அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. போ இதுதான் வாசல், அவளை போய் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை விட்டு ஒளி அப்படிங்கிறாரு. ஓ ஓகே ஓகே, எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து அப்படி கேட்குறாரு. அந்த ஃபோனில் வந்து வீடியோ காலில் ஷியாமா இருக்காங்க. அதை வந்து பாய்ஸ்க்கு காமிக்கிறாரு. பாருங்கள் இதோ இவங்களுக்கும் கிளியர் ஆகிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஷாக் ஆகுது. என்ன ஷியாமா வீடியோ காலில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகுது. அப்படியே வந்து ஷாக்கோட அந்த பாய்ஸ் வந்து அவனை பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ வந்து அவன் தான், ஷியாமா இப்படி ஏமாந்துடியே ஷியாமா, இவங்கெல்லாம் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னியே, அவன் பேசுகிறது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். கொஞ்சம் உடம்பு கிளியர் ஆகிட்டு வருதுடா. இதுக்கு மேலே வந்து வீடியோ எதுவும் டிலே ஆகாமல் போட ட்ரை பண்ணுறேன். டிலே ஆனதுக்கு சாரி. பாய்.